நீங்க வந்து இந்த பால்டன் லேக்கு கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் வச்சிருக்க இல்லையா, அந்த காடஸஸ் வந்து உனக்கு உனக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதை விட இல்லாம நம்ம ஒவ்வொரு லைஃப் டைம்லயும் ஏதாவது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். நம்ம ஏதாவது ஒரு ஹார்ட்ஷிப்பை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா அது வந்து என்ன ஆகும், சிலது வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அப்படியே ஆழமா பதிஞ்சிடும். நான் வரேன்றேன், நீங்க என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இன்கேஸ் நீ பயப்படாத, இன்கேஸ் நான் திரும்பி வரலனாக்க ஃபியூச்சர் லைஃப்ல கட்டாயமா நான் உன்னை மீட் பண்ணுவேன். இது ப்ராமிஸ். நான் ப்ரீவியஸ் பர்த்லயே உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். அந்த ப்ராமிஸை இந்த பர்த்ல நான் ஃபில்ஃபில் பண்ணேன். நான் நீ வந்து ஒரு விஷயத்தை நிதர்சனத்துல நீ புரிஞ்சுக்கணும். யாரும் யாரையும் விட்டு எங்கேயும் போறதும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நெக்ஸ்ட் லைஃப் நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம், திருப்பி இங்கதான் வரப்போறோம். மெடிடேஷன் முடிச்சுதான் நாங்க கண்ணை திறந்து பார்த்தோம். கண்ணை திறந்து பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட டைம் வந்தாச்சு, நான் கிளம்பணும். இந்த ஹார்ஸ் வந்து அடுத்தது வந்து இதோட எவாலுவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இது வந்து அடுத்த பரிணாமத்துக்கு இது போகுது. அதனால அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட அது டிராவல் பண்ணா, மாஸ்டரோட பழகினாக்க அதோட மைண்ட், உன்னோட மைண்டும் அதோட மைண்டும் சிங்க்ரனைஸ் ஆகும்போது அதோட எவாலுவேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். நாம இப்பொழுது வந்து டான்ஸ் வித் டைக்கனி என்ற பகுதியோட 9வது நாள் பார்த்துட்டு இருக்கோம். 9வது நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட விஸ்வகுருவான பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அண்ட் ஸ்வர்ணமாலியா பத்ரிஜி அவங்களோட பிளஸ்ஸிங்ஸோட நம்ம வந்து இந்த இதை வந்து கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றாங்க, இவர் வந்து எஸ்சி சொல்றாரு நம்ம அங்க வந்து பால்டன் லேக் போகணும்ட்டு. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, இல்ல பால்டன் லேக் போவேன்னா இட் இஸ் வெரி ஷார்ப்பா இருக்கும் அந்த இடம், கிளைம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களால முடியாது, பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி லிட்டில் ஓல்டு, அதனால நீங்க எப்படி உங்களால ஏற முடியுமா அப்படி எல்லாம் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இட்ஸ் ஓகே நீயும் கூட வா. ஆனா ஆக்சுவலா பத்மா நான் கூட வரமாட்டேன்றா. அது வராம இருக்கிறதுக்கு என்ன பயம்னா, அந்த லேக் தான் லாஸ்ட் டைம் வந்து அவளோட பாஸ்ட காட்டிச்சு. ஒரு அவளோட ட்ரீம்ல வந்து நைட் மேர வந்து அதை காட்டிட்டு, அதனால இந்த தடவையும் போனா இத்தனை வருஷமா அது அது வரல, இந்த தடவை போனா அது வருமோன்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள. அதனால அவ வந்து she refuses to come along with him. அப்ப என்ன சொல்ற, இல்ல இல்ல நான் ஒரு கையில எனக்கு துணைக்கு தடி வச்சுப்பேன், இன்னொரு ஹேண்ட்ல நீ இருப்ப, எனக்கு நீ என் கூட வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி வேற வழி இல்லாம என்ன சொல்றா, கூட்டுன்னு போறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பூமாவும் பத்மாவும் போகும்போது ஒரு ஹார்டு ரூட் எடுத்து அவங்க போனாங்க. இவர் வந்து அப்படி ரூட் எடுத்து போல. என்ன மாதிரி போனாருனாக்க, இவருக்கு வந்து நிறைய அந்த மவுண்டன்ல எல்லாம் டிராவல் பண்ணி பழக்கம். அதனால அந்த மவுண்டன்ல எல்லாம் ஒவ்வொரு இடம் எப்படி இருக்கும், வாக்கபிளா இருக்கும், இது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வேற ஒரு ரூட்ல கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த பால்டன் லேக் போய் சேர்றதுக்கு 5 days ஆகுது. நடுவுல 2 days வந்து அங்க ஒரு இது ஹோஸ்ட் ஃபேமிலி இருக்கு. அந்த டொப்பான ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃபேமிலி அங்க இருக்கு. அங்க வந்து அவங்க டென்ட்ல தங்கிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி ரூட்ல அவர் கூட்டின்னு போயிடுறாரு. அங்க பால்டனுக்கு போயிட்டாங்க. பால்டன் போன உடனே இவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. யஷிக்கு வந்து அந்த இடம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால என்ன பண்றாரு, அவர் வந்து கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல உட்கார்றாரு. அவரோட வெகு நாள் ஆசை இங்க வரணும்ட்டு. பட் வியாபார நிமித்தமாவும் மத்த வேலைகளாலும் அவரால வர முடியாமையே போச்சு. அதனால என்ன பண்றாரு, வர்றாரு அந்த லேக்குக்கு. என்ன பண்றாரு, அங்க வர்றாரு. அங்க வந்து அதோட பியூட்டியை பாக்குறாரு. இந்த கிறிஸ்டல் கிளியர் ப்ளூயிஷ் வாட்டரை பாக்குறாரு. ரொம்ப என்ஜாய் பண்றாரு. என்ஜாய் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அப்படியே கொஞ்ச நேரம் மெடிடேஷன்ல கண்ணை மூடி உட்கார்ந்துறாரு. கண்ணை மூடி மெடிடேஷன்ல நல்லா உட்கார்ந்த உடனே பத்மாவும் என்ன பண்றா, சரி நம்மளும் இவர் பக்கத்துல மெடிடேஷன்ல உட்காந்துக்கலாம்னு உட்கார்றான். பட் ஆனா பத்மாவால உட்கார முடியல மெடிடேஷன்ல. கொஞ்ச நேரத்திலேயே கண்ணை திறந்துடுறா. அப்புறம் என்ன பண்றா, அங்க போய் அந்த பவுல் எடுக்கிறா. தன்னோட பவுலு, அந்த பெல்லு அதெல்லாம் கொண்டு வந்திருக்கா. அங்க ரிச்சுவல்ஸ் வந்து பண்றதுக்காக, ஆஃபரிங் கொடுக்கறதுக்காக வாட்டர் எடுத்துட்டு வந்து ஆஃபரிங் கொடுத்து, அங்க வந்து அந்த ரிவருக்கு வந்து அவ என்ன பண்ணா, அந்த லேக்குக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றா. தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றா, யஷி டென்சின் எல்லாருமே நல்ல ஹெல்தா ஆரோக்கியமா இருக்கணும்ட்டு ஒரு ரெக்வெஸ்டையும் அங்க வைக்கிறான். வச்சுட்டு என்ன பண்றா, அந்த ரிவர் வந்து முறைச்சு பார்க்கறதுக்கு பயம் அவளுக்கு, ஏதாவது விஷன் காட்டுமோன்ட்டு. ஆனாலும் என்ன பண்றா, பாக்குறா, ஒரு தடவை பாக்குறா தைரியமா. ஆனா ஒரு விஷனும் வரல. உடனே என்ன பண்றா, கொஞ்சம் தூரம் போறா, அந்த ரிவரை சுத்தி நடக்கிறா, திருப்பி வரா. திருப்பி வந்து உட்கார்ந்து இவர் பக்கத்துல வந்து யஷி பக்கத்துல வந்து உட்கார்ற. அப்ப மிட் மார்னிங் ஆச்சு.
அப்ப இவர் கண்ணு முழிச்சு, ஏன்னா ஏர்லி மார்னிங்ல போய் அங்க உட்கார்ந்து கண்ணு மூடி இவர் மெடிடேஷன்ல உட்கார்ந்தது கிட்டத்தட்ட 4 to 5 hours அப்படியே உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் மெல்லமா கண்ணை மூடுறாரு, கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்துட்டு பத்மாவை பாக்குறாரு. அப்ப பத்மா என்ன சொல்றானாக்க, நான் வந்து இந்த இவருக்கு இந்த பால்டனுக்கு வந்து நான் ஆஃபரிங் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அப்படியா, வெரி குட் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருனாக்க, நீங்க உங்களுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணீங்களே எப்படி இருந்ததுன்னு கேக்குறாரு. அவர் நல்லா இருந்ததுன்ட்டு தலையாட்டுறாரு. மத்தபடி எந்த விஷயமும் அவர் சொல்லல பத்மா கிட்ட. அப்புறம் என்ன ஆச்சுனாக்க, கொஞ்சம் டைம் எடுத்து அவர் என்ன சொல்றாருனாக்க, இங்க வந்து இந்த லேக்ல காடஸஸ் இருக்காங்க இல்லையா, இந்த காடஸஸோட நீ கனெக்ட் பண்ணிக்க உன்ன, இது வந்து உனக்கு ஃபியூச்சர்ல உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் சூட்சுமமா சொல்றாரு. சொல்லும் போது அவ கேக்குறான், எப்படி நான் கனெக்ட் பண்றது அப்படி எல்லாம் கேக்குறான். கேட்க உடனே அவர் என்ன சொல்றாருனாக்க, நீ எப்படி எல்லாம் நீ கனெக்ட் பண்ணணும், இந்தோட தாற்பயம் என்ன, அதனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லிட்டே வர்றாரு. சொல்லிட்டே வந்துட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா நம்ம போலாம் அப்படின்ட்டு இவங்க கிளம்பி என்ன பண்றாங்க, அங்க போயிடுறாங்க. இந்த எங்க தங்கி இருக்காங்களோ அங்க போயிட்டு நைட் என்ன பண்றாங்க, அங்க ஸ்டே பண்றாங்க. அப்புறம் ஸ்டே பண்ணிட்டு தூங்க போயிடுறாங்க. தூங்க போன உடனே இவளுக்கு என்ன ஆச்சுனாக்கா, தூக்கத்துல வந்து அப்ப வந்து அந்த நைட்மேர் வருது இவளுக்கு. அந்த ஒரு சின்ன பொண்ணு பாக்குறா, அந்த உமனை வந்து அந்த இது வந்து ஹேண்ட் டார்ச் வச்சு எரிக்கிறாங்க. இதெல்லாம் அவ பாக்குறா. பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பயம் வருது. பயம் வந்தவொடனே தூக்கத்துல இருந்து எழுந்துடுறா. எழுந்து பார்த்தாக்க, அங்க அன்பு இல்லை இவளோட ஹாசு, அது வந்து வீல் வீல்னு கத்திட்டு இருக்கு. அப்ப இவ என்ன பண்றா, பத்மா வெளியில போறா. வெளியில போய் அந்த ஹாஸ் கிட்ட போய் தடவி கொடுத்து இது பண்றா. அப்ப அது என்ன சொல்றேன்னா, நீ வந்து இவ்வளவு ஒரு இது பண்ற இல்ல, என்னோட உணர்வு என்னங்கறத நீ புரிஞ்சுட்டு நீ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஒண்ணும் இல்ல, நான் சரியாயிடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது யஷ் என்ன பண்றாரு, பின்னாலே வந்துடுறாரு. பின்னாலே வந்துட்டோன்னு அவர் கேக்குறாரு, இந்த மாதிரி நான் இது அவர் என்ன சொல்றாருன்னா, பத்மா கிட்ட சொல்றாரு, இது வந்து பாஸ் ஆயிடும் பத்மா, இதுக்காக நீ பயப்படக்கூடாது, நீ வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து இந்த பால்டன் லேக்கு கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் வச்சிருக்க இல்லையா, அந்த காடஸஸ் வந்து உனக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதை விட இல்லாம நம்ம ஒவ்வொரு லைஃப் டைம்லயும் ஏதாவது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், நம்ம ஏதாவது ஒரு ஹார்ட்ஷிப்பை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா அது வந்து என்ன ஆகும், சிலது வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அப்படியே ஆழமா பதிஞ்சிடும். ஆழமா பதிஞ்ச அப்புறம் அதுல இருந்து வெளியில வருது எப்படி, அது வந்து போகாது. அது வந்து மெமரியிலேயே இருக்கும். லைஃப் ஆஃப்டர் லைஃப் அது இருந்துட்டே இருக்கும். ஆனா என்ன பண்ணணும், நீ அதை கிராஸ் பண்ணி போறதுக்கு உனக்கு தெரியணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றா, உள்ள பாக்கணுமா வெளியிலயா, வித்தின்னா அவுட்டான்னு கேக்குறா. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீ உள்ளதான் பார்க்கணும், உள்ள பாக்குறதும் சரி வெளியில பாக்குறதும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். உள்ள இருக்கிறது வந்து காடஸஸோட எனர்ஜி உனக்குள்ள இருக்க, அதே காடஸஸோட எனர்ஜி தான் வெளியில வந்து ஃபார்மா காட்டியிருக்க. அதனால நீ வந்து இதுல வந்து எந்த கன்ஃபியூசிங்கும் நீ வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ வந்து ஆஃபரிங் எல்லாம் பண்ண இல்லையா, அந்த லேக் வந்து உனக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் உனக்கு ஃபியூச்சர்ல பண்ணும், நீ தைரியமா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, ஃபியர் வந்து நீ அவாய்ட் பண்ணணும், ஃபியர் வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு அவளுக்கு வந்து நல்ல அட்வைஸ் எல்லாம் அவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்ற, நீ வந்து நம்ம போலாம், இன்னைக்கு நைட்டு நம்ம இங்க ஸ்டே பண்றதோட சரி, நாளைக்கு நம்ம கிளம்பி லாஷா போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன பண்றாங்க, கிளம்பி அவங்க அடுத்த நாளைக்கு அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு, யஷி வந்து ஒரு 2-3 நாள் கண்டினியூஸா மெடிடேஷன்ல இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, நேர இது தன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்க வச்சிருக்காரு, பத்மாக்காக என்னென்னலாம் சேவ் பண்ணி வச்சிருக்காரு, அதனால அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அப்புறம் பசங்களுக்கு என்ன எல்லாம் பாத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் அலாட் பண்ணணும், எப்படி என்ன தன்னோட வேல்யூபிள்ஸ் எல்லாம் எந்த ஸ்டோர்ல வச்சிருக்காரு, அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பத்மாக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்ப பத்மா கேட்கிறா, எதுக்கு எனக்கு வந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல திஸ் இஸ் த டைம் நவ், நான் உனக்கு சொல்லணும், அதனால நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ அப்படின்றாரு. அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இவகிட்ட வந்து சொல்றாரு, பத்மா கிட்ட, நான் வந்து கிளம்பி அம்டோ போறேன், ஏன்னா என்னோட 2 டாட்டர்ஸ் சமயா அண்ட்
டோல்மா. அவங்க 2 பேர் கூடயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் அவங்கள விட்டுட்டு. அதனால நான் போய் பார்க்கணும். அவங்களோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவ என்ன சொல்றான்னா, நானும் வரேன் உங்களோட அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீ என்னோட வர வேண்டாம். நீ வந்து இங்கேயே இரு. உனக்கு பதில் நான் உன்னோட அந்த அன்புவை நான் கூட்டிட்டு போறேன். அன்பு என்னோட வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்ட்டு என்ன பண்றேன், இவர் கிளம்புறாரு. கிளம்புறப்ப சொல்றா, நான் வரேன்றேன், நீங்க என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இன் கேஸ் நீ பயப்படாத, இன் கேஸ் நான் திரும்பி வரலனாக்க ஃபியூச்சர் லைஃப்ல கட்டாயமா நான் உன்னை மீட் பண்ணுவேன். இது ப்ராமிஸ். நான் ப்ரீவியஸ் பர்த்லயே உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். அந்த ப்ராமிஸை இந்த பர்த்ல நான் ஃபில்ஃபில் பண்ணேன். நான் நீ கேட்டல ஃபர்ஸ்ட், உங்க ஃபேமிலியில வந்து உங்களை ஏன் மாங்கா போக கூடாதுன்னு, இது மாங்க் நீங்க ஏன் போக மாட்டேன்னு சொன்னீங்கன்ட்டு, உனக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். அதனால உன்னோட ஃபேமிலி லைஃப்ல நான் இன்வால்வ் ஆகணும் தான் நான் இது பண்ணேன். ஏன்னா ப்ரீவியஸ் பர்த்ல உனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் திருப்பி நான் வரலனாக்க உனக்கு வந்து திருப்பி நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபியூச்சர் லைஃப்ல நான் கட்டாயமா உன்னை மீட் பண்ணுவேன். இது ப்ராமிஸ். நான் இந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணுவேன்னு அவள்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவ சொல்றா, உங்களுக்கு நான் 4 months தான் டைம் தருவேன். அந்த 4 monthsக்குள்ள நீங்க போயிட்டு பார்த்துட்டு உங்களோட மத்த அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்துருங்க அப்படின்றா. அதே மாதிரி அவர் கிளம்பி போறாரு. போன உடனே இவளுக்கு வந்து என்ன ஆச்சுனாக்க, இவளு என்ன நினைக்கிறான்னா, இப்ப இவர் இல்ல இல்லையா, நம்ம போய் இவளை பார்க்கலாமா, வசுந்தராவை பார்க்கலாமான்ட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றா, அங்க போய் இது வசுந்தராவை போய் பார்க்கறான். பார்த்துட்டு கொஞ்சம் அவளோட பேசிட்டு என்ன பண்றா, திருப்பி வரா. திருப்பி வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் டைம் ஆறுது. டைம் ஆன உடனே ஒரு நாளைக்கு என்ன பண்றா, அவ நைட்டு வந்து கதவு வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. போய் கதவை திறந்தாக்க அங்க வந்து அவளோட 2 daughters-ம் அங்க நின்னுட்டு இருக்காங்க டோர்ல. அவ கேக்குறா, என்ன ஆல் ஆஃப் ஏ சடன் நீங்க வந்திருக்கீங்க, அப்பாலா எங்க அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, ஷி இஸ் நோ மோர் அப்படின்னு அவ சொல்றா. சொன்ன உடனே அதான் அதுக்கப்புறம் வந்து அவளோட மனசை தேத்திக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ ரொம்ப கஷ்டப்படுறான். இப்படியே வந்து என்ன ஆச்சுனாக்கா கொஞ்சம் நாட்கள் போகுது. எல்லா ஃபேமிலியில ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இவளோட இருக்காங்க. அவளோட 3 brothers கூட இருக்கா. அவ சிஸ்டர் பூமா வந்துட்டா. ஆனா என்ன சொல்றாங்க, அந்த இவர் வந்து பாத்துட்டு போறாரு. அந்த சமய மனஸ்ரீயோட அபாட் இருக்காருல்ல, டோர்ஜி, அவர் வந்து பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு சொல்றாரு, டென்சன் வந்து அங்க நல்லா பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து டென்சனுக்கு சொல்லி இந்த விஷயத்த சொல்லி அவன் இமிடியேட்டா நான் கிளம்பி வர சொல்லட்டான்னு கேட்கும்போது பத்மா சொல்ற, இல்ல இல்ல வேண்டாம். யஷியோட ரொம்ப நாள் ஆசை என்னன்னாக்க அங்க இருந்து நல்லா படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும்ட்டு. இப்ப அவர் இன்கம்ப்ளீட்டா டென்ஷன் வந்து இங்க வர வேண்டாம், இங்க வந்த பிறகு நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் போறோம் அப்படின்னு அவ சொல்றா. சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றா, அவளோட டாட்டர்ஸ் எல்லாருமே கூட இருக்காங்க இல்லையா. அப்ப சோனம், சோனம் தான் வந்து ரொம்ப டியரஸ்ட் பிரதர் எங்களுக்கு. சோனம் என்ன சொல்றாருன்னா, பத்மா இனிமே டென்ஷன் திரும்பி வர வரைக்கும் நீ இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய வீட்டுல நீ தனியா இருக்க வேண்டாம், நீ வந்து எங்களோட வந்து இரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, மத்த 2 brothers-ம் சொல்றாரு, ஆமா நாங்களும் பக்கத்துலதான் இருக்கோம், உன்னை பாத்துக்கிறோம், நீ இந்த இடத்த ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ணிட்டு நீ அங்க வந்துடு அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து ஆனா என்ன சொல்றாருனாக்க, இல்ல நான் எங்கேயும் வரலன்னு. மற்ற 2 daughters-ம் இன்னொரு டாட்டர் யாரா இவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க, இவ எங்கேயுமே போறதுக்கு இஷ்டம் இல்ல. அப்ப பூமா வந்து அவளோட பிரதர் பூனம் கிட்ட சோனம் கிட்ட சொல்றா, இப்ப வந்து வேண்டாம், அவளை வந்து இப்ப நீங்க யாரும் போர்ஸ் பண்ணாதீங்க, லெட்டர் கிரை ஃபார் சம் டைம். கொஞ்சம் அவளை வந்து அவ மனசை படுத்திக்கிட்டு இந்த இனிமே அவளோட லைஃப் எப்படி போறதுங்கிறத அவ யோசிச்சு அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகட்டும். யஷி இல்லாத ஒரு லைஃபை லீட் பண்றதுக்கு அவ ப்ரிப்பேர் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் டென்ஷன் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், நான் பத்மாவோட இருக்கேன், நான் பத்மாவை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவன்னா அப்ப சோனம் சொல்றாரு, நீ எடுக்கிற டிசிஷனும் கரெக்ட் தான், நீ பாத்துக்கோன்ட்டு. அப்ப பூமா என்ன சொல்றான்னா, அவளோட அதர் 2 daughters வந்து அம்டோக்கு அனுப்பிடுறான். அதே மாதிரி எறாவும் அவளோட ஒர்க்கை பாக்குறதுக்காக அவ போயிடுறா. அப்ப இங்க பூமா பத்மா இவா 2 பேரு தான் இங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, இவ பூமா வந்து நிறைய கன்சோல் பண்றா அவளுக்கு. இதெல்லாம் முடிச்சிடுறா. முடிச்சிட்ட உடனே என்ன பண்றா, ஒரு நாளைக்கு டென்ஷன் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பி வர டைம் ஆகுது. அப்ப இவ என்ன சொல்றா பூமா கிட்ட, நான் என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேன் பூமா, நீயும் இங்க வந்து ரொம்ப செவரல் வீக்ஸ் ஆயிடுத்து, அதனால நீயும் கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றா. அவ என்ன சொல்றா, நோனோ நான் டென்ஷன் வந்த அப்புறம்
அப்புறம் தான் நான் போவேன் அப்படின்றான். அதுக்கு அவ சொல்ற, இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அவளை கம்பல் பண்ணி அனுப்பிச்ச உடனே அவளும் என்ன பண்றா, போடுறா. இதுக்கு நடுவுல என்ன பண்றா, இவ கிட்ட வந்து அந்த துக்கம் விசாரிக்கிறதுக்காக வசுந்தரா வந்து பாத்துட்டு போறா. இவளை பாத்துட்டு போன உடனே இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நீ முடிச்சிட பிறகு, அதுக்கப்புறம் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே போன பிறகு நீ தனியா வந்து என்ன நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அப்ப வந்து பூமாவும் கிளம்பி போயிட்டு உடனே அவ சர்வன்ட் மேட் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட இவ ஒரு வீக் இருக்கா. அப்பதான் வந்து வசுந்தரா வந்து தன்னை வந்து பார்க்க சொன்னது அவளுக்கு புரிஞ்சுது. புரிஞ்ச உடனே என்ன சொல்றா, சரின்னு அவ கிளம்பி போறா. இவளை பார்க்க போறா. பார்க்க போனாக்க தனக்கு நம்ம இருக்கிற ஒரு பெரிய துக்கத்துக்கு வந்து இவ ரொம்ப ஆறுதலா இருப்பான்னு சொல்லிட்டு அவ அங்க போறா. அங்க போயிட்டு அவளை பார்த்த உடனே அவ ரொம்ப அழறா. அழும்போது அவ கேக்குறா, யாரு யாரு விட்டு போனாங்கன்னு சொல்லி நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு அவ கேக்குறா. என்ன வசுந்தரா நீ இப்படி என்ன கேக்குறியே அப்படின்னும் போது, நீ வந்து ஒரு விஷயத்த நிதர்சனத்துல நீ புரிஞ்சுக்கணும். யாரும் யாரையும் விட்டு எங்கேயும் போறதும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைஃப் நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம், திருப்பி இங்கதான் வரப்போறோம், திருப்பி போவோம், திருப்பி இங்கதான் வரப்போறோம். நம்மளோட ஃபியூச்சர் லைஃப் எல்லா இடத்துலயும் நம்ம ஒருத்தர் நம்ம மீட் பண்ணதான் போறோம். நீ அதுக்காக எதுக்கு நீ இவ்வளவு கவலைப்படுற? அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமா வந்து உன் மனசை நீ தேத்திக்கோ அப்படின்னு அவ சொல்றா. சரின்ட்டு அவ என்ன பண்றா, சரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்றா, அவளை தன்னை வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட சொல்றா. அப்ப அவ என்ன சொல்றா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வந்து இங்க இருக்கும்போது யஷி வந்து என்ன பண்ணாரு, கொஞ்ச காலம் முன்னால என்னை வந்து அவர் பார்த்தாரு அப்படின்னா. அப்படியா, எனக்கு அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவர் வந்தாரு, வந்து என்னை பார்த்தாரு. என்னை பார்த்துட்டு என்ன சொன்னாருனாக்க, நீ வந்து எனக்கு வந்து இவளை வந்து பத்மா, நான் இங்க வந்து இப்ப நான் வந்து என்னோட டாட்டர் 2 டாட்டரையும் நான் பாக்குறதுக்காக நான் போனோம். அவங்கள பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நான் வந்து இப்ப கொஞ்ச நேரம் நான் மெடிடேஷன்ல உட்கார்றேன், நீ வந்து பாண்ட்ரி சொன்னாரு. சொல்லிட்ட உடனே நான் என்ன பண்ணேன், அவரை உட்காந்து வச்சுட்டு அவரை சுத்தி என்ன பண்ணேன், நான் வந்து ரிச்சுவல்ஸ் பண்ணேன். பண்ணிட்டோன்னா அவர்கிட்ட எனர்ஜி அவ்வளோ, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால எனக்கும் அவரோட மெடிடேஷன்ல உட்காரணும் போல இருந்தது. நானும் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு செவரல் ஹவர்ஸ் நாங்க 2 பேரும் மெடிடேஷன்ல இருந்தோம். மெடிடேஷன் முடிச்சுதான் நாங்க கண்ணை திறந்து பார்த்தோம். கண்ணை திறந்து பார்த்த உடனே அவரு என்ன சொன்னாருன்னா, என்னோட டைம் வந்தாச்சு, நான் கிளம்பணும். ஆனா நான் வந்து பத்மாவை வந்து நான் இப்ப அமிடோ போறேன் இல்லையா, நான் வந்து அவளை கூட்டுன்னு போறது இல்ல. ஏன்னா நான் அவளை கூட்டிட்டு போனாக்க அவ என்னை புடிச்சு வச்சுப்பா. என்னை வந்து ஃப்ரீயா என் பாடி வந்து நான் இது வெக்கேட் பண்றதுக்கு அவ என்னை விடமாட்டா. அதனால நான் அவளை கூட்டிட்டு போறது கிடையாது. ஏன்னா நான் அந்த பால்டன் லேக்குக்கு நான் போனேன் இல்லையா, அந்த இடத்துல நான் மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ரிவர், அந்த லேக் வந்து என்னோட லாஸ்ட் டேட் என்னங்கறத எனக்கு காட்டிடுச்சு அப்படின்னு சொன்னா. அது வேற இல்லாம இப்ப நீ பாண்ட் ரிச்சுவல் பண்ண இல்லையா, பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, காஷ்மீர் தந்திரிக் அந்த லேடி, அந்த லேடி வந்து உனக்கு பின்னால அவங்க வந்து நின்னாங்க. நின்னுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்படி எனக்கு வந்து டைம் வரும்போது நான் எப்படி கான்சியஸா என்னோட பாடியை விடணும் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட காட்டினாங்க, சொன்னாங்க. அதனால நான் வந்து இது நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நானும் கிளம்புறேன், இருக்கிற கொஞ்சம் டைம் வந்து நான் பத்மாவோடையும் நான் இருக்கணும், அதே மாதிரி என் பசங்களோடையும் நான் இருக்கணும், அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது என்ன சொன்னாருன்னா, பத்மாக்கு வந்து இனிமே இஸ் கோயிங் டு பி a tough time for her. அதனால நீ தான் வந்து அவளுக்கு கூடயே இருக்கணும். நீ எவ்வளோ க்ளோஸா, எவ்வளோ தூரம் உன்னால முடியுமோ அவ்வளோ தூரம் அவளோட க்ளோஸா இரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்னால அவளோட ஸ்பிரிச்சுவல் growth வந்து ப்ராசஸ் வந்து நல்லபடியா ஆட்டும். அவளுக்கு நல்லா சொல்லிக் கொடு. அது வேற இல்லாம அவளோட லாஸ்ட் ப்ரீவியஸ் லைஃபோட இது நைட்மேர் வந்து அவளை வந்து இது பண்ணிட்டு இருக்கு. ஒரு நிகழ்வு வந்து அவளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. பட் ஷி ஹேஸ் டு ஃபேஸ் இட். அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அவ ஃபேஸ் பண்ணும்போது அவளுக்கு வந்து அந்த பால்டன் ரிவர் அந்த காடஸ் கிட்ட இல்ல, அவ ஹெல்ப் கேட்டா கட்டாயமா அவங்க வந்து பண்ணுவாங்க அவளுக்கு. பட் ஆனா அவன் நினைக்கிற மாதிரி அவங்க அவங்க பண்ண மாட்டாங்க. பிகாஸ் த காடஸஸ் வில் ஆல்வேஸ் வில் பி ஹேவிங் தேர் ஓன் வேஸ். எப்படி பண்ணா அந்த கார்மிக்க வந்து சம்ஸ்காராவை வந்து கிளென்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஆனா பத்மா எதிர்பார்க்கிற மாதிரியோ அவளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியோ இது நடக்காது. இதை வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரியவே அப்படின்றா. அப்ப வசுந்தரா சொல்றா, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டல்லாவும் அப்ப கூட இருப்பாங்க, அதனால நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி டேக் கேர்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்டு அங்க இருந்து அமடோ கிளம்பி போயிடுறாரு. அமடோ போடுறாரு. அமடோ போயிட்டு அப்புறம் போனாரு. அப்புறம் அமடோ போயிட்டு அப்புறம் தான் இந்த இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னும் போது அப்ப இவ சொல்வா, ஆமா என்னோட டாட்டர்ஸ் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, சமயா வீட்டுல இருந்தா. ஆனா சமயாவோட டோல்மா தான் அவ
அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால லாஸ்ட் டைம் வந்து டோல்மா வீட்டுக்கு போனாரு. அங்க போகும்போது டோல்மா என்கிட்ட சொன்னா, அப்பெல்லாம் வந்து என்கிட்ட தான் வந்தாரு. வந்து இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா 3 மந்த்ஸ் என்னோட இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா ஒரு நாளைக்கு வந்து அந்த அன்புவை கூட்டிட்டு அவர் வந்து ஒரு வெளியில எங்கேயோ போனாரு, கிளம்பி போனாரு. என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லவே இல்லை. அப்ப வந்து சமயம் ஹஸ்பண்டும் அப்பலாவை பாக்குறதுக்காக வந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுனாக்கா அப்பலாவை பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. ஈவினிங் ஆயிடுச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், எந்த ரூட்ல போனாரோ அந்த ரூட்ல நாங்க ஃபாலோ பண்ணி போனாக்க ஒரு இது லேண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த லேண்ட தாண்டின உடனே ஒரு மவுண்டன் இருந்தது. அந்த மவுண்டனுக்கு கீழே, ஆனா பெரிய மவுண்டன் இல்ல, சின்ன மவுண்டன் தான். அதுக்கு கீழே வந்து அன்பு நின்னுட்டு இருந்தான். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்பால அவ கொண்டு வந்து அங்க விட்டுட்டு, அன்பு அங்க விட்டுட்டு விட்ட உடனே இவர் வந்து மேல ஏறி போனாரு. அங்க மேல ஏறி பார்த்தாக்கா அவர் மெடிடேஷன் போஸ்டர்ல அப்படியே ஸ்டில்லா இருந்தாரு. அவர் பாடி வந்து ஸ்டோன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்றா. இதெல்லாம் வந்து எனக்கு பத்மா வந்து இவகிட்ட சொல்றா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. அப்ப அவ கேக்குறா, எங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பர் புத்திஸ்ட் அவரு. ஓகே, அவர் எப்படி உன்னை வந்து இந்த இது ரிச்சுவல்ஸ் எப்படி அவர் பண்ண சொன்னாரு அப்படின்னு அவ கேட்கும்போது அப்ப சொல்றா, நீ இன்னும் இந்த டவுட்டை நீ விடவே இல்லையா? எவ்வளவோ உனக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு, திருப்பி திருப்பி நீ இதே கேட்டுட்டே இருக்கியே, நீ ஏன் இதை பத்தி கேக்குற? இது ரெண்டுமே வந்து ஹார்மோனியல் தான், ஒன்ன விட்டுட்டு ஒண்ணு கிடையாது. புத்திசமும் சரி, பான் கல்ச்சரும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். அது ரெண்டுமே என்னன்னாக்க ஒரே பர்பஸ்க்காக தான் வந்து இது இருக்கு. அதனால நீ இதையும் அதையும் நினைச்சு நீ கவலையே, நீ எப்ப பார்த்தாலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது டெல்லா கூட என்ன பண்ணானாக்க நிறைய இந்த மாதிரி நான் பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்ன எடுத்துக்கோ, நான் வந்து இது பான்போ உமன் தான் நானு. என்னோட எங்க ஃபாதர் மதர் பேரண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. நான் அவங்களோட இருக்கும்போது இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்துலயுமே இருந்தேன். ஆனா காலம் போக போக என்ன ஆச்சுன்னா, நான் டெல்லா கிட்ட வந்த உடனே டெல்லா வந்து எனக்கு அடுத்தது என்னவோ அந்த இதுல வந்து என்ன வந்து நிறைய குரு த கிரேட் குரு ரின்போச்சில அவரை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லி சொல்லி அவர்கிட்ட என்ன லைன் அப் பண்ணி விட்டுட்டா. டல்லாவோட இது என்னன்னா, நோக்கம் என்னன்னாக்க யாருக்கு என்ன கம்மியா இருக்கோ அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணுவா. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஃபில்ஃபில் பண்ணுவா. உன்னை கூட சொன்னால, உன்னோட காடஸஸ் வந்து உள்ளதான் இருக்கு, அதை சர்ச் பண்றதுக்கு தான் நீ இந்த பிறவி எடுத்திருக்க, நீ அதை பாருன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா, நீ திருப்பி திருப்பி எதுக்காக நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் வந்து யஷிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தவொடனே நிறைய குரு ரின்போச்சோட மகிமையும் டல்லாவும் எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு யஷ்ரியும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. நான் அதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன பண்ணேன், அந்த சைடு நான் வந்து தாவிட்டேன். அப்ப வந்து அந்த கொஞ்ச காலமா நான் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நான் பண்றதே கிடையாது. அதனால நான் திருப்பி ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு அவ சொல்வா. அவ கேட்கற, எதுக்காக நீ பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்வா. அப்படி பண்ணாதானே நான் நேச்சர் ஸ்பிரிட்டோட பேச முடியும் அப்படின்னு சொல்வா. அப்ப அவ கேட்பா, நேச்சர் ஸ்பிரிட்டோட நீ பேசுறதுக்கு, நீ பேசணும்னாக்க நீ பேசிட்டே இருந்தாக்க உனக்கு ஒண்ணுமே நடக்காது. நீ என்ன பண்ணணும்னா நேச்சர் ஸ்பிரிட் பேசுறத நீ கேட்கறதுக்கு கத்துக்கோ அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அவ கேக்குறா, நான் எப்படி அதை வந்து நான் கத்துக்கிறது அப்படின்னு கேட்கும்போது சொல்றேன், உனக்கு ஒண்ணும் விஷயம் கிடையாது. அது நேச்சருக்கு வந்து உன்னோட நீ என்ன பண்ணும், உன்னோட மைண்ட் வந்து நீ சைலன்ஸ் பண்ணும். நீ சைலன்ஸ் பண்ணிட்டு அது என்ன பேசுதுங்கிறத நீ வந்து என்ன பண்ணணும், கேட்க ஆரம்பிக்கணும். அது வந்து அப்பதான் உன்னோட ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அது பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அது இதுவாகும், சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றா. அப்பனா நான் எப்படி அது வந்து நேச்சுரல் ஸ்பிரிட் என்னோட எப்படி பேசும்? எங்க அம்மா பேசிதான் நான் கேட்டிருக்கேன், அது வந்து எப்படி என்னோட பேசும் அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன கேக்குறான்னா, இது மைண்ட்னா என்ன அப்படின்னு அவ கேக்குறா. மைண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அப்ப அவ சொல்றா, மைண்ட் வந்து அவ தலைய காட்டி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அவ உடனே என்ன பண்றா, தலைய கிடையாது, நீ நினைக்கிறது தப்பு. மைண்ட் வந்து எங்க இருக்குன்னா, மைண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. ட்ரீஸ்ல இருக்கு, புல்வெளியில இருக்கு, அதே மாதிரி ரிவர்ல இருக்கு, வாட்டர்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் மைண்ட் இருக்கு. அந்த நேச்சுரல் இது மைண்டோட நேச்சுரல் ஸ்பிரிட்டோட ஸ்பிரிட் வந்து ஒரு வாஸ்ட் யூனிவர்ஸோட ஒரு சின்ன பார்ட் தான், ஒரு பார்ட் தான் வந்து நேச்சுரல் ஸ்பிரிட். அதனால நீ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எல்லா இடத்துலயும் இருக்கிறதோட நீ பேச கத்துட்டாக்க இந்த டைனி ஃப்ரேம்ல இருக்கிற உன்னோட காடஸஸோட அது கனெக்ட் பண்ணாக்க நீ வாஸ்னஸ்னா என்னங்கிறத நீ வந்து
வந்து புரிஞ்சுப்ப அப்படின்ட்டு அவ சொல்றா. அப்ப அவ சொல்றா, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வரலையே அப்படின்னு அவ சொல்லும் போது அவ என்ன சொல்றா, டல்லா உன்னை என்ன சொன்னா, எப்பவுமே வந்து உன்னை உள்ள பார்க்க சொன்னா இல்லையா, நீ உள்ள என்ன இருக்கு வெளியில என்ன இருக்குன்ற அந்த கிளாரிட்டியும் வந்து உள்ள என்ன இருக்கோ அதே தான், அதோட ப்ரொஜெக்ஷன் தான் வெளியிலன்ட்டு எஸ்யும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நீ அதையே ஃபாலோ பண்ண. இன்னும் கேட்டா உனக்கு டல்லா வந்து எதுக்காக இந்த ஹார்ஸ் உனக்கு கிஃப்ட் பண்ணா, உன்னோட சேஃப்டிக்காகவா டிஸ் பண்ணா, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்கும் இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த ஹார்ஸ் வந்து அடுத்தது வந்து இதோட எவாலுவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இது வந்து அடுத்த பரிணாமத்துக்கு இது போகுது. அதனால அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட அது டிராவல் பண்ணா, மாஸ்டரோட பழகினாக்க அதோட மைண்ட், உன்னோட மைண்டும் அதோட மைண்டும் சிங்க்ரனைஸ் ஆகும்போது அதோட எவாலுவேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது அதனால அது வந்து எவோக் ஆகும், அவள் இன்னர் வந்து எவோக் ஆகும். அதனாலதான் அவ வந்து உனக்கு வந்து அந்த இதை கிஃப்ட் பண்ணிருக்கா, நீ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப அவ கேக்குறான், சரி எப்படின்னா டல்லா கூட பாரு, ஃபர்ஸ்ட் எப்படி அனிமல், என்ன அனிமலா இருந்தா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எல்லாமே டல்லாக்கு தெரியும். டல்லா வந்து ஒரு நல்ல ஒரு இது அனிமலா இருக்கான். அனிமல் லைஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். அனிமல் மேல ஒரு பெரிய கம்பேஷனே வச்சுட்டு இருப்பாள் இதெல்லாம். ஏன்னாக்கா அந்த அனிமல் வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்து இது இருக்குங்கிறத தான் வந்து ரியலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸை பத்தியும் ரொம்ப தெரியும். அதனால அந்த பேர்ட்ஸை பத்தி ரொம்ப ஷீ இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் லவ் வித் பேர்ட்ஸ். அதனால அப்பப்போ இப்ப இந்த ஹியூமன் பர்த் எடுத்த அப்புறம் கூட தன்னோட இதை வந்து பேர்டா மாறி பறந்து பறந்து போவா. இதெல்லாம் கூட நீ ஒவ்வொரு டைம் நீ சொல்லியிருக்க இல்லையா, ஹேட் எடுத்து தூக்கி போடும்போது அது ஒரு பெரிய ஈகலா மாறித்து, இந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியும், மேஜிக் பண்ண தெரியும்னு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா தன்னோட ஃபர்ஸ்ட் பர்த், அனிமலா இருந்த பர்த்ல அப்ப எடுத்துட்ட நாலேஜ், அதெல்லாம் அவங்களோட அவங்க எப்பவுமே இருக்கு பத்தியா அப்படின்னு அவ சொல்வா. அப்ப அவ கேட்பா, எனக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து என்னோட இதை நான் ஸ்டார்ட் பண்றது, நீ வந்து இன்னர்ன்றியே, நான் இன்னர்ல போய் நான் எங்க சரண்டர் ஆனோ, ஏதா சரண்டர் ஆனோ, என்னோட இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணா நீ சரண்டர் ஆனுன்ற, நான் எப்படி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. யார்கிட்ட சரண்டர் ஆனோம் அப்படின்னு அவ கேட்கும்போது அப்ப சொல்ற, ஒண்ணும் இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு நான் சொல்றேன். நீ வந்து லாஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்ணும்போது நான் உனக்கு என்ன காட்டினேன், டல்லா கிட்ட இருந்து கிடைச்ச நல்ல ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் உனக்கு காட்டினேன் இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நீ பார்த்த உடனே அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, டல்லா வந்து இது எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அது மேல வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு பொசஸா இருந்தேன் நான் அந்த இது மேல. அப்ப என்ன பண்ணேன், எப்ப பார்த்தாலும் காலையில எழுந்த உடனே அந்த ஸ்டோன் இருக்கிறதான்னு எடுத்து பாத்துக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டோனை யாராவது எடுத்துன்னு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனையே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இது இப்ப என்னோட காட்டேஜுக்கு நான் இது வரைக்கும் லாக்கே வாங்கினது இல்ல, இப்ப லாக் வாங்கி போட்டேன் நானு. படுக்கும் போதும் எடுத்து பார்ப்பேன், காலையில ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே ஒரு ஸ்டோன் எடுத்து பார்க்கும்போது டல்லா என்னோட இருக்கா அப்படின்ற அந்த டல்லா ஸ்பிரிட் என்கிட்ட இருக்குங்கிறத அந்த ஒரு ஃபீலிங்லயே நான் இருப்பேன். இது என்ன ஆச்சுன்னா இப்படியே போக போக ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, அங்க பக்கத்துல இந்த ஊர்லயே பக்கத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆச்சு. அப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நான் போனேன். ஆனா என்னால அவரை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஹி இஸ் ஆல்மோஸ்ட் இந்த டையிங் ஸ்டேட். அவர் எப்படி இருந்தாருன்னா, ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்தாரு, நிறைய வெல்த் இருந்தது அவங்களுக்கு, அவருக்கு நிறைய பசங்களும் இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல அந்த ஜாப் அவருக்கு போயிடுச்சு. ஜாப் போனதுனால அவர் வெல்த்தும் சடால்னு டிக்ளைன் ஆயிடுது அவர்கிட்ட இருந்து. இந்த கவலையிலேயே அவர் என்ன பண்ணாரு, சிக் ஆயிட்டாரு. இப்ப வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம இறக்க போறோம்னு தெரியும். ஆனாலும் நம்ம குடும்பத்துக்கு நம்மள நம்பி நம்மள பசங்க இருக்காங்க, வைஃப் இருக்கா, இவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணலையேன்ற அந்த ஒரு ஃபீலிங் அவர்கிட்ட இருந்து அவ வந்து சொன்னா. அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. சொன்ன உடனே எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு, என்கிட்ட இருக்கிற அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோனை கொண்டு போய் நான் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்டோனை கொண்டு வந்து நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர்கிட்ட நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, ஒரு தடவை நான் ஃபாரஸ்ட் வழியா டிராவல் பண்ணும்போது அந்த பக்கமா வந்த வியாபாரி தெரியாம இதை கீழே தவற விட்டு போயிட்டான் போல இருக்கு, இது யாருதுன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கொடுக்கறதுக்கு, ஆனா யாருமே வரவே இல்லை, இது என்கிட்ட சும்மா தான் இருக்கு, இந்தாங்க இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தவன ஃபர்ஸ்ட் வாங்க ரெஃப்யூஸ் பண்ணாரு. அப்புறம் வேற வழி இல்லாம அதை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு என்ன பண்ணாரு, கையில அவர் என்ன பண்ணாரு, அவர் டாக்டர்கிட்ட கொடுத்து அது விற்க சொன்னாங்க. அது வித்துட்டு அப்புறம் என்ன ஆச்சு, அவர் வந்து அவரோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுத்து, அவரும் இறந்து போயிட்டாரு. இப்ப அவங்க ஃபேமிலி வந்து அதை வித்து நிறைய காசு வந்திருக்கு அவங்களுக்கு, நல்லா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னா, ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஒரு
சாமா இருந்ததுனாக்க அந்த அது வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்கு நம்ம கிட்ட. அதை என்ன பண்ணணும், பொசசிவா நம்ம கிட்ட புடிச்சு வச்சுக்க கூடாது. அதை வந்து அந்த ஃப்ளோல விடணும். அந்த ஃப்ளோல அது போகும்போது அது என்ன ஆகும்னா திருப்பி வந்து அது வேற ஒரு டைரக்ஷன்ல வேற மாதிரி நம்ம கிட்ட வரும். எப்படி நீ சொல்ற வசுந்தரா, உனக்கு வந்து கொடுத்து உன்னோட ஃபியூச்சருக்காக கொடுத்துட்டு போனா அந்த ஸ்டோனை, அதை நீ எப்படி நீ வந்து அடுத்தவங்களுக்கு நீ எப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது அவ என்ன சொல்றானா, நான் நினைச்சேன் அவ என் ஃபியூச்சருக்காக டல்லா வந்து எனக்கு கொடுத்துட்டு போனான்னு. ஆனா அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சது டல்லா வந்து மெட்டீரியலிஸ்டிக் கிடையாதுன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வந்தது, அந்த நேரத்துல ஒரு செட்டில் தாட் வந்தது. அதனால நான் கொண்டு போய் அதை கொடுத்துட்டேன் நானு. இப்ப நான் கொடுத்த உடனே பாரு, இந்த காட்டேஜ் நீ இப்ப லாஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்தது முன்னெல்லாம். இப்ப அந்த டாட்டர் வந்து அந்த அந்த மேன் இல்ல, அந்த மேனோட ஒரு டாட்டர் வந்து அவளுக்கு நிறைய காசு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்னோட காட்டேஜ் வந்து பழைய காட்டேஜ் இடிச்சிட்டு எனக்கு புதுசா எவ்வளவு பெருசா அவ கட்டி கொடுத்துருக்கா பத்தியா. இப்ப நான் ஒரு வகையில என்னோட நான் என்ன ப்ரொசஸ் பண்ணி வேல்யூபிளா ப்ரொசஸ் பண்ணி வச்சிருக்கணும், அந்த எனர்ஜியை ஒரு டைரக்ஷன்ல விட்டாக்க அது வந்து இன்னொரு டைரக்ஷன்ல நம்மளுக்கு வரும், வேற மாதிரி வரும். திஸ் இஸ் த லா ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த லாவை யாராலையும் மீற முடியாது. இந்த லாவை புரிஞ்சுட்டா நம்மளோட லைஃப் ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. சொல்லும் போது இது முடிஞ்சது இல்லையா. அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணாருன்னா, எனக்கு நான் நைட்டு படுத்து தூங்கிட்டே இருந்தேன். தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு லாஃபிங் சவுண்ட் எனக்கு கேட்டுது. அந்த லாஃபிங் சவுண்ட்ல வந்து நான் எழுந்தேன். எழுந்தாக்கா டல்லா தான் சிரிச்சிட்டு இருந்தா. அப்ப டல்லா என்கிட்ட என்ன சொன்னா, அது சிரிச்சுட்டு என்னை பார்த்து சிரிச்சுட்டு, இது வந்து நீ அந்த அந்த மேன் இருந்தான்ல, அவர் வந்து த கிரேட் குரு ரின்போச்சோட என்னன்னா க்ளோஸ் டிவோட்டி. அவரு கிரேட் 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 டிவோட்டி. ஆனா என்ன ஆச்சுனாக்க அவர் வந்து அவரோட எப்படி அவரோட பதவி போச்சு, அவர் சிக்கானார்னாக்க அவருக்குன்னு ஒரு கார்மிக் ஃபோர்ஸ் இருந்தது. அந்த கார்மிக் ஃபோர்ஸ்னால இப்ப இவர் ரின்போச் என்ன பண்ணாரு, அதை கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த சம்ஸ்காரம் என்னாச்சு, அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த சம்ஸ்காராவை அனுபவிக்கட்டும்னு விட்டுட்டாரு. அவர் அனுபவிக்கணும் விட்டாலும் இன்னர்ல வந்து அவர் ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு. தன்னோட குரு கிட்ட அவர் வந்து என்ன கம்ப்ளீட் சரண்டர் ஆனாரு. அவ்வளவு கான்பிடென்டா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, இன்னர்ல வந்து அவர் தைரியமா தான் இருந்தாரு. வெளியில தான் அவருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பூர்த்தி பண்ணணுமே, பூர்த்தி பண்ண முடியலையேன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை நீ வந்து அந்த ஸ்டோன் கொடுத்த இல்லையா, அந்த ஸ்டோன் கொடுத்ததுல வந்து அவருக்கு வந்து சரியாயிடுத்து. அவரும் பாடி வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்தது. இதுல நீ என்ன பண்ண, நான் உன்னை பார்த்தேன். அந்த ஸ்டோனை வந்து நான் தான் எனக்கு அவளுக்கு உனக்கு கிஃப்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அதுல வந்து நீ என்ன பண்ண, பொசசிவா இருந்த. இந்த ஸ்டிங்க கட் பண்ணணும்னு நான் பார்த்தேன். அட் த சேம் டைம் இது வந்து யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் சேரணும்னு உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொசசிவான ஒரு இன்வேல்யூபிள் திங் வந்து இன்னொருத்தர்கிட்ட போச்சுன்னா எதுக்காக அது போறதுனாக்க அவருக்கும் உனக்கும் ப்ரீவியஸ் பர்த்ல வந்து ஒரு கார்மிக் நாட் இருந்தது. அவருடையது சிலதை நீ எடுத்துட்ட. அதனால இந்த பீரியட்ல இதை நீ வந்து அவருக்கு கொடுத்து அந்த கார்மிக்கை வந்து நீ சால்வ் பண்ணிட்ட அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. இது இப்படிதான் நடக்கும். நீ கேட்டல மைண்ட் எப்படி, யூனிவர்சல் மைண்ட் வந்து எப்படி வேலை செய்யும், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப ஆழமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனா அது வந்து எப்ப வந்து டப்புன லிட்டப் ஆகி வரும்னு உனக்கு தெரியாது. இதே வந்து குரு ரின்போச் வந்து இந்த இந்த பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவருக்கு வந்து ஒரு செட்டில் தாட் அவர் மைண்ட்ல வந்து அவர் வந்து ஹையர் சுப்ரீம் கான்சியஸ்க்கு வந்து சுப்ரீம் கான்சியஸ் என்ன பண்றது, அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற சூப்பர் கான்சியஸ் வந்து அந்த தாட் வந்து உள்ள போய் நுழைஞ்சு அது டல்லா கிட்ட நுழைஞ்சு அது டல்லா என்ன பண்ணா அவங்களுக்கும் கீழே இருக்கிற கான்சியஸ் கிட்ட வந்து கொடுக்கணும். ஹியூமன் கான்சியஸ் மைண்ட்ல வந்து போடணும்ட்டு அதுக்கு சரியான ஆளுனா உன்னதான் அவ தேர்ந்தெடுத்தா. என்னதான் தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணா, அந்த தாட் வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணி, ஏன்னா யார்கிட்ட அந்த தாட்டை நம்ம கொடுத்தாக்க அவங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க என்கிட்ட வந்து நான் போய் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இப்ப வந்து யூனிவர்சல் மைண்ட் வந்து இப்படிதான் வேலை பண்ணும், இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சொல்லிட்டு என்ன சொல்றா, நீ கவலைப்படாத, இனிமே இங்க அழறதுக்கு எதுவுமே கிடையாது. உனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் உன்னை நீ தான் பாத்துக்கணும், உன்னோட லைஃபை நீ தான் லீட் பண்ணணும்னு உனக்கு தெரியணும்.
அதனால நீ என்ன பண்ற, டென்ஷன் வர வரைக்கும் நீ தைரியமா கான்பிடென்ட்டா இரு. வந்த பிறகு அப்புறம் நம்ம வந்து கலந்து ஆலோசிச்சு நம்ம பாத்துக்கலாம். நான் திருப்பி உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பத்மாவும் அதோட கிளம்பி வந்துடுறா. ஓகே மாஸ்டர், இதோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் டென்ஷன் வந்தாங்க. அப்புறம் பத்மா என்ன பண்ணா, பத்மாவோட நிலைமை, அந்த நைட் மேரை வந்து அவ எப்படி சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணா, அதனால ஏற்பட்டக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னங்கிறத திருப்பி வர நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச்.